ஹாயர் ஒன் ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும், ஏன் பயாலஜிக்கு கம்ப்யூட்டருக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது உங்களுக்கு +2க்கு. ஸோ இந்த +2 ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆனோடனே பப்ளிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இல்லது. இது போய் நீ பிட் அடிக்கலாம், பிட்டெல்லாம் கொண்டு போய்க்கலாம், அப்படி மால் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிற ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாத மால் ப்ராக்டிஸில் ஈடுபடும்போது கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுத்து தான் ஆவாங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் எப்படி வர்றதுங்கிற பொறுத்து தான். சரிங்களா? நீங்கள் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 100க்கு 100% 20க்கு 20 போட்டுருவாங்க. 5 மார்க் ரெக்கார்டு, 15 மார்க் உங்களுக்கு போட்டுருவாங்க. நான் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் சொல்ல போகிறேன். பயாலஜி இந்த மேனுவலில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். பட் இருந்தாலும் கிளியர் கட்டாக நான் சொல்லிவிட்டு ஃபிசிக்ஸ்க்கு ஷார்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு தரப்போகிறேன், கெமிஸ்ட்ரிக்கும் என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறேன். கரெக்டாக கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷார்ட் ப்ரொசீஜர் ஏன்னா நிறைய பேர் ஃபிசிக்ஸ்க்கு படிக்கிறதே கஷ்டப்படுறீங்க, எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஏன்னா ப்ராக்டிக்கல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற போய் பிட் அடிச்சுக்கலாம், ஈஸியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்றுமே எழுதலாம், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீ எழுதணும்ல, சர்க்யூட் டயக்ராம் போடணும்ல. இப்போ கெமிஸ்ட்ரினா ஷார்ட் ப்ரொசீஜர் எழுதணும், ஜென்ரல் ப்ரொசீஜர் எழுதணும் சால்ட்டுக்கு. இப்படி எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்டு சும்மா உட்காந்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வைட்டலாக இருக்கும். லாஸ்ட் மினிட்டில் பார்த்துட்டு போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பாருங்கள். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸோட மார்க்கிங் ஸ்கீம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு என்னெல்லாம் படிச்சுட்டு போகணும், எதெல்லாம் கரெக்டாக அவங்க பார்ப்பாங்க, அது பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களை பண்ண விடுவாங்க எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ண தெரியாமல் போச்சுன்னா கூட அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஆனால் எழுதலைன்னா அவங்க செம்ம காண்டாயிருவாங்க. ஏன்னா எழுதுறதான் முக்கியம், எதுவுமே தெரியாமல் போனால் எப்படி? ஸோ அதனால் பயப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. 20க்கு 20 போட்டுருவாங்க. அந்த ஒர்ஸ்ட் கேஸஸ் சொல்லக்கூடிய யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா மேபி 19 போடுவாங்க, அவ்வளோதான், தவிர கம்மி பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தியரி படிச்சுக்கலாம். பாருங்கள், ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் ஃபார்முலாவுக்கு 2 மார்க். அப்போ ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணணும் 10 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும். ஓகேவா? ஃபார்முலா கீழே அது எழுதுவது தெரியுமா, என்ன இந்த வேர் தீட்டா = I எழுதுவா, அதுக்கும் 1 மார்க், அதுதான் 2 மார்க். சர்க்யூட் டயக்ராமுக்கு 1 மார்க். ஓகே, கரெக்டாக லேபிள் பண்ணி எல்லாம் பண்ணிடுங்க. ப்ரொசீஜருக்கு 2 மார்க். ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஓனாகவே எழுதலாம். அதை போய் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, ஏன் எங்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, சார் அதை அப்படி எழுதுன்னு எங்கள் ஸ்கூலில் விட மாட்டாங்க. எழுதணும் தான், ஏங்க ஓரளவுக்கு தான் மனப்பாடம் பண்ண முடியும், எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண 10th வர மாதிரி. அப்சர்வேஷனுக்கு 5 மார்க், டேபிளேஷன் அண்ட் ரீடிங் எடுக்கிறதுக்கும் டேபிளேஷனுக்கும் 5 மார்க். கால்குலேஷன் இன்க்ளூடிங் கிராஃப் இல்லாத எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்படியே அந்த கால்குலேஷனுக்கு மட்டும் 4 மார்க்கு. கிராஃப் இருந்ததுன்னா கிராஃபுக்கு 2 மார்க்கு, கால்குலேஷனுக்கு 2 மார்க். இப்போ VI கேட்டசிக்ஸ்லாம் இருக்குல்ல, ஜெனர் டயோடு, PN ஜங்ஷன் டயோடு, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃபுக்கு 2 மார்க், கால்குலேஷன் 2 மார்க். மீதி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம் மொத்தமாக 4 மார்க் கிராஃப் இல்லாமல். ரிசல்ட்டுக்கு 1 மார்க், அதாவது அரை மார்க் ஆன்சருக்கு, அரை மார்க் யூனிட்டு கரெக்டாக போடணும். இப்போ ஓம் அப்படின்ட்டு இருக்கும், சில இதில் டெஸ்லான் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக யூனிட் எழுதணும். யூனிட் எழுதலை அப்படின்னா அதுக்கும் மார்க் போகிறதுக்கு உண்டு. ஸோ 15 மார்க் இப்படி ஃபிசிக்ஸ் போடுறாங்க. இப்போ ஃபிசிக்ஸை போகிறது இப்போ பார்த்திங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ் இருக்குது, எய்ம் அவங்களே கொடுத்துருவாங்க, கொஸ்டின் அவங்களே கொடுத்துருவாங்க, அதை எய்ம் எழுதிக்கோங்க. அப்பேரட்டஸ் ரெக்யூட் பார்க்க மாட்டாங்க. அப்பேரட்டஸ் ரெக்யூட் ஒருவேளை எக்ஸ்பெரிமெண்ட்டில் சர்க்யூட் டயக்ராம் போடும்போது அதை வச்சு நம்ம எழுதிடலாம், இல்லை அங்கேயே இருக்கும், பார்த்து எழுதினாலே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. பட் ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியம். ஃபார்முலா எழுதி இந்த ரோனா என்ன, எக்ஸ்னா என்ன, எல்னா என்ன, ஆர்னா எழுதுறதுக்கு 2 மார்க். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். அப்போ இதுக்கு எல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதணும். சரிங்களா? அடுத்த ப்ரொசீஜர் பாருங்கள். நான் என்ன சொன்னேன், ஷார்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு தரனால 7 எடுப்ப வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஷார்ட் ப்ரொசீஜருக்கும் இந்த ப்ரொசீஜர் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் பேஜாக எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்சர்வேஷன் மீன்ஸ் அந்த டேபிளேஷன் பக்காவாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரீடிங் எடுக்கும்போது தான் ரீடிங் போடணும். அது வரைக்கும் இந்த மேல் இருக்கிற ஹெட்டிங்ஸ், ஆஃப்டர் இன்டர்சேஞ்ச், இந்த மீன், இது எல்லாமே இந்த ஃபார்முலா போட்டு ஒவ்வொன்றுக்கும் யூனிட் கரெக்டாக எழுதுங்க. இதெல்லாமே பார்ப்பாங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் யூனிட் ரொம்ப முக்கியம். இதுக்கு சென்டிமீட்டர், இதுக்கு ஓம், இதுக்கு சென்டிமீட்டர், இந்த யூனிட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கரெக்டாக எழுதணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும். ஓகேவா? ஸோ அடுத்தது எல்லாமே போட்டு பக்காவாக காமிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரீடிங் எடுக்க சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராம் மெயின், அப்புறம் ஃபார்முலா, அப்பராட்டஸ் சர்க்யூட் எழுதிடுவேன், ஃபார்முலாக்கு கீழே இது
இப்போ சர்க்யூட் டயக்ராம் லெஃப்ட் சைடில் போடுவோம் போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேபிளேஷன் வந்து ஃபுல்லாக பெருசாக போட்டுட்டு அழகாக போட்டுக்க போய் காமிச்சிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்த கால்குலேஷனுக்கு டேபிளேஷன் 2 டேபிளேஷன் டேபிள் நம்பர் 2 இருக்குது. ஸோ 2 டேபிள் இருந்தால் 2 டேபிளும் நீங்கள் போடணும். கால்குலேஷன் வந்து நீங்கள் போட்டு பார்க்குறதா, இதில் இருக்குது சாம்பிள் கால்குலேஷன், நீங்கள் போட்டு பார்க்குறதா. ஓகேவா? ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்களா, இங்கே ஆன்சர் எழுதி அந்த மாதிரி என்ன எழுதணும், யூனிட் எழுதணும். ரிசல்ட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரெசன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கிவன் காயில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இருக்குது. இந்த மேனுவலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பாருங்கள், வெறும் 8 பாயிண்ட் த ப்ரொசீஜர். ஸோ இது படித்து ஓனானது, சும்மா மனப்பாடம் பண்ணாத. டேபிளேஷன் சர்க்யூட் டயக்ராம், இப்போவும் சொல்கிறோம் ஃபார்முலா டேபிளேஷன், ஃபார்முலா கீழே அந்த எழுதுறது சர்க்யூட் டயக்ராம், அதுக்கப்புறம் டேபிளேஷன். நல்லா கேட்டோம், டேபிளேஷன் ஃபார்முலா சர்க்யூட் டயக்ராம், அந்த ஃபார்முலா கீழே எழுதுறது, அவ்வளோதான். இந்த ப்ரொசீஜர் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, பட் ஓனாக நீங்கள் படிச்சுட்டு போய்க்கலாம். கால்குலேஷன் நீங்கள் போடுறது தாங்க, நீங்கள் எப்படி போடணுன்னு தெரிஞ்சால் நீங்களாக போடுறத கால்குலேஷன். அப்புறம் ரிசல்ட் எழுதிடுங்க, ரிசல்ட்டுக்கு அந்த யூனிட் எழுதுங்க. ஓகே? ஸோ இதெல்லாம் எழுதுனீங்கன்னா கொண்டு போனீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே? இப்போ கெமிஸ்ட்ரியோட மார்க்கிங் ஸ்கீம் பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியோட மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா, கெமிஸ்ட்ரியோட மார்க்கிங் ஸ்கீம் வந்து 20 மார்க்ஸ்க்கு 5 மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, எக்ஸ்டர்னல் 15 மார்க், அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் 10 மார்க். எப்படின்னா ஷார்ட் ப்ரொசீஜருக்கு 2 மார்க், டைட்ரேஷன் 1க்கு டேப்லர் காலம் வித் கரெக்ட் ரீடிங்க்கு 2 மார்க். அடுத்து வந்து டைட்ரேஷன் 1 கால்குலேஷனுக்கு 1 மார்க், 5 மார்க் ஆச்சு பாருங்கள். ஸோ ஷார்ட் ப்ரொசீஜர் படிச்சுட்டு போயிருங்க. ஷார்ட் ப்ரொசீஜர் எழுதி அந்த டேபிளேஷன் போட்டாலே விட்டுருவாங்க பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஷார்ட் ப்ரொசீஜர் தான் முக்கியம், ஒன்றுமே படிக்க போயிடாதீங்க. டைட்ரேஷன் 2 அதுக்குமே வந்து டேப்லர் காலம் ரொம்ப முக்கியம், அதுக்கு 2 மார்க்கு வித் கரெக்ட் ரீடிங். கால்குலேஷனுக்கு 1 மார்க்கு, வெயிட் கால்குலேஷன் லாஸ்ட்டில் வெயிட் கால்குலேட் பண்ணுவோம்ல அதுக்கு 1 மார்க்கு, ரிப்போர்ட்டுக்கு 1 மார்க். ஸோ இப்படி 10 மார்க் அவங்க வந்து கொடுக்குறாங்க வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்க்கு. ஸோ மார்க்கிங் ஸ்கீமை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஆர்கானிக் அனாலிசிஸ், ஆலிஃபேட்டிக்காக அரோமேட்டிக்காக பார்க்குறது 1 மார்க். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சால்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது என்னங்கிறது. சேச்சுரேட்டடாக அன்சேச்சுரேட்டடாக கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க். அடுத்தது டெஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு எடுக்க தெரியல, கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் எழுதணும் ஃபஸ்ட், அங்கே 1 மார்க், ரிப்போர்ட்டுக்கு 1 மார்க், அவ்வளோதான். இப்போது நமக்கு வந்து இந்த சால்ட்டை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ப்ரொசீஜர், அதாவது ஜென்ரல் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும். ஜென்ரல் ப்ரொசீஜர் வெறும் 8 ப்ரொசீஜர் தான் இருக்கும். அந்த 8 ப்ரொசீஜரை படிச்சிரு, எல்லா இதுக்கும் வர மாதிரி இருக்கும். அதாவது 10 சால்ட் இருக்குன்னா 10 சால்ட்டுக்கு 14 சால்ட்டாக என்னன்னு தெரியல, இந்த 10 எல்லா சால்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜரை ஒழுக்கமாக படிச்சுட்டு போனால் போதும், அண்ட் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு ஒழுக்கமாக படிச்சுட்டு போனால் போதும். ஓகேவா? அண்ட் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டடாக பார்க்கணும், பட் ஆன்சர் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் படிச்சுட்டு போகணும். இதுதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன்றுமே தெரியலனா அந்த ஜென்ரல் ப்ரொசீஜரையாவது படிச்சுட்டு போங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒன்றுமே தெரிலனா அங்கே ஒன்றுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் பண்ணுறது அடுத்த விஷயம், கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லேயும் தயவு செய்து நீங்கள் வந்து படிச்சுட்டு போங்க. நான் ஃபிசிக்ஸில் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், டேபிளேஷன் அண்ட் ஷார்ட் ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். டைட்ரேஷன் 1 டைட்ரேஷன் 2ஓட டேபிளேஷன் ரொம்ப முக்கியம். கால்குலேஷன் எடுக்கிறது அவங்க ரீடிங் எடுக்கும்போது கால்குலேஷன் போட்டு வெயிட் கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கானிக் அனாலிசிஸில் ஒன்றுமே தெரியலனா நீங்கள் ஃபஸ்ட் ஜென்ரல் ப்ரொசீஜர் எழுதுங்க, மிஸ் விட்ருவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுதா? இப்போவும் சொல்கிறேன், இது வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிக்கல், இது வந்து உன்னுடைய ஸ்கூல் ப்ராக்டிக்கல் கிடையாது. சும்மா போய் விளையாண்டுருக்கிறது, பிட்டு கொண்டு போகாத, மால் ப்ராக்டிஸ் பண்ணாத. ஏன்னா சில விஷயங்கள் இப்போ எக்ஸ்டர்னல் முன்னாடி நீ மாட்டுற அப்படின்னா சில விஷயங்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நீ பிட் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். சார் நாங்கள் 11th பிட் அடித்தோம், நாங்கள் வந்து 10th ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பை தி சான்ஸ் யாரும் பார்க்கலன்னா தப்பிச்சிங்க, பார்த்தீங்கன்னா மாட்டுவீங்க. எதுக்கு தேவையில்லாம் பிட் எடுக்க படிச்சுட்டு போங்க. ஸோ நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, அமைதியாக இருந்தீங்கனாலே 20 மார்க் கிடச்சிரும். நீங்கள் அங்கே பண்ண வேண்டியதில் பேஷண்ட்டாக அமைதியாக இருங்க. கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியலனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி. சரிங்களா? ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சாதகமாக தான் அமையும். 20 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நல்லபடியாக ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு வாங்க. அது வரைக்கும் வீடியோவில் கசகசன்ட்டு எதுவும் போட மாட்டேன். 10th வீடியோ போடுறேன். மீன்வெல் டைம் சில பேருக்கு புதன்கிழமை தான் ப்ராக்டிக்கலுங்கிறீங்க. ஸோ ஏதாவது வீடியோஸ் வரும், கொஞ்சம் அப்படியே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க. பயாலஜி
கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற மார்க்கிங் ஸ்கீம் கூட இந்த மேனுவலில் இருக்குது. இந்த மேனுவல் நான் வைக்கிறேன். அண்ட் ஃபிசிக்ஸோட ஷார்ட் ப்ரொசீஜரும் கீழே வைக்கிறேன். படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.